கடைசியாக உயிரோடு இருந்த தேனிலவு ஜோடிகளின் சிசிடிவி. வாழேந்தி வந்தாலும் வாழாம செத்தாலும் கம்பீரம் குறைஞ்சிடாத நெருப்பனே. மே 20ஆம் தேதி தேனிலவு. அடுத்த 3 நாளில் மாயமான ஜோடி. கணவன் மனைவி 2 பேரின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப். 8 நாட்களுக்கு பின் வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் முக்கிய எவிடன்ஸ். கணவன் உடல் அருகே மனைவியின் உடை. நாட்டையே உலுக்கிய கிரைம் ஸ்டோரி. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர் தான் ராஜா ரகுவன்ஷி. இவருக்கு கடந்த மே 11ஆம் தேதி அன்று சோனம் என்பவருடன் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்துள்ளது. மேலும் இவர்கள் மே 20ஆம் தேதி அங்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஷில்லாங்கிற்கு பயணம் செய்த இந்த ஜோடி சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிரபுஞ்சியை பார்வையிட இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்துள்ளனர். பின்னர் கவுஹாத்தியில் உள்ள கோவிலுக்கும் சென்றதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஜோடி மே 23ஆம் தேதி அன்று மாயமானதாக கூறப்படுகிறது. மேலும் கடைசியாக மே 23ஆம் தேதி அன்று தனது தாயிடம் ராஜா ரகுவன்ஷி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் வீட்டில் இருந்து இவர்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளனர். ஆனால் கணவன் மனைவி 2 பேரின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. இதனையடுத்து பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக காவல்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அப்போதுதான் தெரிந்தது அவர்கள் ஸ்கூட்டரை வாடகைக்கு எடுத்தது. பின்னர் அந்த ஒரு ஸ்கூட்டர் சோஹ்ராபிம் கிராமத்திற்கு அருகே கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் எங்கெல்லாம் சென்றிருப்பார்கள் என்று போலீசார் தீவிரமாகவே விசாரணை செய்யவே அவர்களுக்கு திடுக்கிடும் தகவல்கள் காத்திருந்தது. அவர்கள் மேகாலயாவில் உள்ள மலைப்பகுதிகளில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பின்னர் 8 நாட்களுக்கு பின்பு அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த நபரின் வலது கையில் பச்சை குத்தியதாகவும் கூறப்படுகிறது. அப்போதுதான் அது ராஜா ரகுவன்ஷி என்றும் உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அங்கு மொபைல் போனையும் கண்டெடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கு ஒரு பெண்ணின் உடை மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்டவற்றை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபரின் மனைவியை தேடும் பணியில் தற்போது போலீசார் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். தேனிலவு சென்ற ஜோடிக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டதுக்கு யார் காரணம் என்று தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர்.